வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 மந்த்ஸ்லேருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கான அன்னப்பிரசன்னா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பாடு கொடுப்போம் இல்லையா, அந்த டைமில் கொடுக்கக்கூடிய ரெசிபி. இதை எப்போ வேணாலும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியான ரெசிபி, நல்லா வெயிட் போடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நம்ம ஸ்டைலில் அன்னப்பிரசன்னா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் அன்னப்பிரசன்னா ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி, 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கழுவி எடுத்த இந்த பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி, அரிசி இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து மறுபடியும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நல்லா சுத்தமான தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறி வரட்டும். இதெல்லாமே நல்லா ஊறி வந்த பின்னாடி இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 4லிருந்து 5 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இப்போ இது ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. இது எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம வேக வச்ச இந்த அரிசி, ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு இல்லைங்களா இருக்குது இல்லையா, இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது நல்லா குழைவாக வேக வச்ச இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பனானா ஒரு 2 துண்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே வந்து விதை அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது 2 துண்டு பனானா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பிரெஸ்ட் மில்க் இல்லைனா ஃபார்முலா மில்க் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பசும்பால் சேர்க்கக்கூடாது. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா 6 மாதத்துலேருந்து கொடுக்கறது அப்படின்னால நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டுனா தான் சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான அன்னப்பிரசன்னா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.